ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷான ஒரு சுண்டல் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி, இது பேச்சுலர்ஸ் ரெசிபி கூட. இது வந்து நம்ம ஒரே பாட்டில் சேர்க்குறோம். ரொம்ப ஹெல்த்தியானது, டயட் ரெசிபி. இது வந்து ஆயில் கூட இல்லாமல் பண்ணலாம். சுண்டலை வந்து நான் ஊற வச்ச சுண்டலை ஒரு குக்கரில் எடுத்திருக்கேன். அது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வதக்கலாம் தேவையில்லை. அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் இடித்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் முடிஞ்சிடும். நிறைய பாத்திரம் அழுக்கும் ஆகாது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி, சுண்டல் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நம்ம இதை தாளிக்க போகிறதெல்லாம் கிடையாது, அப்படி தான் இது பண்ண போகிறோம். கிட்ஸ்க்கு கொடுக்குறனால கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஆயில் சேர்க்காமலே பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சுண்டல் எந்த அளவுக்கு வேக வைப்போமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வேக வைக்காத சுண்டல் தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா சுண்டல் வெந்துடுச்சு, கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியை வந்து பாருங்கள், சப்பாத்திக்கு அப்புறம் ஆப்பத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுண்டல் வந்து நல்லா வேகணும். அவசரமாக காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப, அப்புறம் பேச்சுலர்ஸ் இவங்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.